ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிராம உதவியாளருக்கான நோட்டீஸ் வந்து வெளியே இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஜனவரிக்குள்ளே ஒரு கடைசி வாய்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீண்டும் 2025ல் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் மக்களே அனைவரையுமே இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாரி வந்து குடுக்க போறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. இதில வந்து இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணணும்? எதன் மூலமா? ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணுமா? வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இந்த வேலை எப்படி வந்து இருக்கும்? என்னென்ன வேலைகள் இருக்கும்? இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? இந்த வேலைய பொறுத்தளவுக்கு, இந்த வேலை யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும். இந்த வேலைய பொறுத்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி பண்ண போறாங்க? எக்ஸாம் இருக்கா? அனைத்து விதமான டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க வந்து முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அரசு வந்து அதிரடியாக ஒரு விஓ ஆஃபீஸ் மூலக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்ப தான் குடுத்துருக்காங்க இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மென்ட் 2024ல ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நோட்டீஸ் இப்ப 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அப்ளை பண்ற மாரி வந்து குடுக்க போறாங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலாகவே இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ வேகன்சி குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 299 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து மாவட்ட வாரியா பிரித்து குடுக்குறாங்க. கீழ வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி வந்து இருக்கு அப்படின்றத. இருந்தாலும் இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு என்ன கல்வி தகுதி வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 5வது ஸோ பாஸ் ஆகியிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி, இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் தான் வந்து நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 5வது குவாலிஃபிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் 5வது குவாலிஃபிகேஷன் வந்து எப்படி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து தெரியும் இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கு எக்ஸாம் மூலமா தான் அனைவருமே வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அதனால இந்த ரெக்ரூட்மெண்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் விஓ ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட்டான கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி வந்து இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துட்டாங்க. அதனால இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால இந்த போஸ்டிங்க பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே ஓவராலாகவே வேக்கன்சி அப்படின்னா 299 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அதனால குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து 5வது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா வந்து சேலரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, 6வது லெவல் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 6 மாதங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, 11,000க்கு மேல வந்து 35,000மாக வந்து பார்த்தீங்கன்னா, உயர்த்தி வந்து தரப்போறாங்க. அதனால இப்ப வருகின்ற 2025 ஜனவரியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து ஃபில் பண்ண போறாங்க. இந்த ஜாப்ப பொறுத்தளவுக்கு ஓவரால் தமிழ்நாடு முழுவதுமே வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சிய பொறுத்தளவு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய சொந்த ஊரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால உங்க சொந்த ஊர்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய இந்த வேலைக்கான ப்ராசஸிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களுடைய அந்த ஆஃபீஸுக்கும், உங்களுடைய சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய ஸோ ஊர்களும் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து குவாலிஃபிகேஷனா வந்து குடுத்துருக்காங்க. அதனால இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருக்கும். அதுக்கு வர இன்டர்வியூகள் வந்து இருக்கும். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் சீட் மாரி தான் வந்து இருக்கு. நீங்க வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுரைகள் வந்து குடுத்துட்டு, அந்த கட்டுரைய பார்த்து நீங்க வந்து தெளிவா எழுத தெரிஞ்சாலே போதும். இந்த வேலைக்கு இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். தான் எக்ஸாமாவே வந்து இருக்கும். அதனால இந்த செலக்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை பண்ண ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அஃபிஷியலாக நோட்டீஸ் வந்து வெளியா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட் மூலமாகவே நாம வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து
சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பமுடைய அனைவருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கான வேக்கன்ஸிய பொறுத்தளவுக்கு 2750 வேக்கன்ஸி வந்திருக்கு இல்லையா? ஸோ, இந்த வேக்கன்ஸிய பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ச பிரித்து வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில எவ்வளோ வேக்கன்ஸி வந்து இருக்கு அப்படின்றத. ஸோ, அதனால உங்க மாவட்டத்தில எவ்வளோ வேக்கன்ஸி வந்து இருக்கு அப்படின்றத பார்த்து, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கான அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டம் தஞ்சாவூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 305 வேகன்ஸி வந்து குடுத்துருக்காங்க. மதுரைக்கு 151. திருவள்ளூர் 151. நான் ஈரோடு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, திருப்பூர் 102, திருச்சி 104, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டம் வந்து எவ்வளோ வேக்கன்ஸி வந்து இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க வந்து அனைவருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸோ மாற்றப் போறாங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராமத்தில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், துக்கங்கள் அனைத்தையும் வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு செய்றது. ரெக்கார்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பராமரிக்கிறது. இது மாரி வேலைகள் தான் வந்து இருக்கும். அதனால விஓ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இருக்கார் இல்லையா? அவர் கூட அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து தகுதிகளும் இந்த கிராம உதவியாளருக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதனால இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே ஆண்கள், பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸோ எஸ்சி, எஸ்டியாக வந்து இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வயத பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2021 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 21 வயது வந்து முடிந்திருந்தாலே, இந்த வேலைக்கு பொறுத்தளவுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயதுக்குள்ள நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மீதி கேஸ்ட் வந்து இருக்காங்க இல்லையா? முஸ்லீம், ஆதி திராவிடர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 21லேருந்து 34ஆக வந்து உயர்த்தப்பட்டிருக்காங்க. அதர் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 21லேருந்து 32 வந்து குடுத்துருக்காங்க. அதனால இந்த தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டுமே இவ்வளோ இது வந்து குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருந்தாலே நீங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்லுங்க. சேலரி பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? 11,000லேருந்து 35,000 வந்து குடுக்க போறாங்க. அதோட வில்லேஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்க வந்து 5வது முடிச்சிருக்கணும். அதனால 10த் பாஸ், அது ஐடி, டிப்ளமோ, அதர் குவாலிஃபிகேஷன் இதில தான் ஆல்சோ அனைவருமே இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில உங்களுக்கு முன்னுரிமையும் வந்து கிடைக்கும். முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை வந்து கொடுக்கும். குடுக்க போறாங்க. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கான எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரைட்டிங் ப்ராசஸ் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். அதோட இன்டர்வியூ, அதுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதனால ஒரு பேராகிராஃப் வந்து குடுத்துட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க. அது மாரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமே இருக்கும். அதனால குவாலிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு மார்க் எதன் அடிப்படையில, எதன் கேட்டகரியில வந்து குடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10 மார்க்கு. டிரைவிங் குவாலிஃபிகேஷன் வந்து 10 மார்க்கு. ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுறீங்களா, அது ஒரு 40 மார்க்கு. பிளேஸ் பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பர்த் டேட் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, 25 மார்க்கு. இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க். மொத்தம் ஓவராலாகி 100 மார்க்கு. இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதனால கூடிய விரைவில் இந்த கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு கூடிய விரைவில் அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுற மாரி வந்து குடுக்க போறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.